ஷக்கீலா வந்து தமிழகத்துல இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குங்கிறத வந்து சொல்றாங்க. அது இல்லாம தமிழகத்துல இல்லைங்கிறது எந்த நடிகையும் மறுக்கல. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டுல தமிழ் திரைத்துறை இல்லைங்கிறத யாருமே ஒரு மறுப்போ ஏதோ சொல்லல. அப்ப தமிழ் துறையில இருக்குங்கிற மாதிரியான ஒரு மறைமுக கருத்து வெளிப்படுதுங்க. தமிழ் துறையில இருக்கா? இல்ல, நான் தான் சொல்றேனே, இப்போ மேலோட்டமா வந்து இருக்கா இல்லையான்றது நம்ம சொல்ல முடியாதுங்க. இருக்கலாம், கண்டிப்பா இருக்கலாம், இல்லாம எப்படி இருக்கும்? இப்ப காலகாலமா வந்து தமிழ் சினிமால வந்து குற்றச்சாட்டு இருந்துட்டு தான் இருக்கலாம். ஆனா நான் தான் சொல்றேனே, நீங்க வந்து சுதாரிக்கணும். சுதாரிச்சு சூதானமா ஒரு ஒருத்த வந்து கூப்பிடுறான்னா அவனை செருப்பு கழட்டு அடிக்கணும். அதுதான் நான் சொல்றேன். அவனை வந்து என்ன பயன்படுத்திக்க கூடாதுன்னு அந்த தைரியம் வந்து அவங்களுக்கு வரணும். அது கண்டிப்பா வரணும். தமிழ் திரை உலகத்துல இருக்கா இல்லையான்றது சொல்லும் போது நான் அது வந்து நான் பெருசா சொல்ல முடியாது. ஆனா சிச்சுவேஷன்ஸ் ஆர் தேர். இந்த உப்மா கம்பெனிங்க இருக்காங்களா, இந்த உப்மா கம்பெனிங்க வந்து வேணும்னே ஒரு ஆபீஸ போட்டு சும்மாவே ஒரு கேமரா எடுத்துக்கிட்டு ஒரு போட்டோ ஷூட்னு சொல்லி ஒரு பொண்ணை கூப்பிட்டு பயன்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து டோட்டலா வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இந்த உப்மா கம்பெனிகள், நிறைய உப்மா கம்பெனிகள் இந்த தமிழ் சினிமாலையும் இருக்கு. இது நான் ஒத்துக்கிறேன். நடிகர் சங்க சார்பா அதை நிவர்த்தி பண்றதுக்கோ அதை தடுக்கிறதுக்கோ நம்ம வந்து இல்ல, எப்படி நீங்க அந்த சூழ்நிலையில நாங்க என்ன போலீஸா சூழல் நாங்க அந்த இடத்துல எப்படி இருக்க முடியும்? சங்கமா செயல்படும் போது சங்கத்துல வந்து இந்த மாதிரி என்ன வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி என்ன வந்து நீங்க சொல்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா நாங்க வந்து அதுக்கான நடவடிக்கை கண்டிப்பா எடுப்போம், சும்மா இருக்க மாட்டோம். நான் தான் சொல்றேன், எங்க காதுக்கு எங்க பார்வைக்கு அது வந்துச்சுன்னா அது கண்டிப்பா நாங்க நடவடிக்கை எடுப்போம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.